அனைவருக்கும் வணக்கம். சிம்மை அகாடமி ஃபார் சிவில் சர்வீஸ்ல இருந்து நான் உங்க கமலேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2 2A ஜெனரல் இங்கிலீஷுக்கான ஆன்சர் கீ வித் டிஸ்கஷனை பார்க்க போறோம். நேற்று நடந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் தான் ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அதுல இருக்கக்கூடிய 100 கேள்வி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேக்சிமம் டென்டேட்டிவ் கேக்கும் நம்ம கேக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். மேக்சிமம் எவ்வளவு அளவுக்கு கரெக்டா மாணவர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கரெக்டா கொடுத்துருக்கும். முதல் கேள்வியை பாருங்க. கொஸ்டின் பேப்பர் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஏ டைப் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஏ டைப்ல பொறுத்த வரைக்கும் பேசேஜ் கேட்டிருக்காங்க. டைம் கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவர்கள் நிறைய பேர் சொன்னது என்னன்னா, டைம் பத்தல சார், டைம்குள்ள முடிக்க முடியல. அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும்னா தேர்வு எழுதி பார்க்கணும். நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் முடியுமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஒரு பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசேஜை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நம்ம மாணவர்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்போம். பேசேஜை முழுமையாக படிக்கணும். அதுல எது இம்பார்ட்டன்ட் லைனோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணி முடிச்ச லைனுக்கு கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல என்ன இருக்கா இல்லையான்னு பார்த்து போட்டால் போதுமானது. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, பேசேஜை படிங்க. படிச்சு முடிச்ச உடனே அதுல லாங் டேர்ம் விஷன் கொடுத்துருக்கான். ஏ ஆப்ஷன்ல பாருங்க, ஏல பாருங்க ஷார்ட் டேர்ம்னு கொடுத்துருக்கான். அப்ப அது தப்பு. அப்போ ஏன்றது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நீங்க ஆப்ஷனுக்கு வந்துடுறோம். ஆப்ஷனை பாருங்க, ஏ இங்க இருக்கு, ஏ பில இருக்கு. அப்ப அது ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா சிலியோ அல்லது டிலியோ தான் ஆன்சர் இருக்கும். அப்போ நீங்க பி கரெக்டான மட்டும் செக் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா சிடி இது ரெண்டுத்துல ஏதாவது கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணா போதும். அப்ப அப்படியே வாங்க, இந்த பேசேஜ் படிச்சு முடிச்சுட்டு பி ஆப்ஷனை பாருங்க. இந்த பேசேஜோட மைய கருத்து என்ன சொல்றாங்கன்னா, சிஓ கம்பெனிக்கு என்ன பண்றாரு, சஸ்டைனபிள் குரோத்தையும் அவங்களோட பிராண்ட் லாயலிட்டியும் தான் என்ன பண்றாரு, ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாரு. அப்போ இது கரெக்ட். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்ட்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் சியை போட்டுடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அப்போ B1 கரெக்ட். உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம்ல கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்க சிடியும் படிச்சு பார்த்துக்கலாம். சரியா? சரி, இப்ப ரெண்டாவது கேள்வி போவோம். ரெண்டாவது கேள்வி பாருங்க. அமெரிக்கன் வேர்டு கொடுத்துட்டு பிரிட்டிஷ் வேர்டு கேட்கலாம், பிரிட்டிஷ் வேர்டு கொடுத்து அமெரிக்கன் வேர்டு கேட்கலாம். இதை நான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம், நிறைய பிராக்டிஸ் கொடுத்துருப்போம். இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினை பார்த்த வரைக்கும் 1ம் 3rd 1ம் தப்பு. அப்ப கொஸ்டின்ல இன்கரெக்ட் தான் கேட்கறான். ஒண்ணுல அப்படியே மாத்தி கொடுத்துட்டான், அப்படியே கான்வெர்ஸ் பட்ட மாத்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் 2வதும் 4வதும் கரெக்ட், 1ம் 3ம் தப்பு. சார் அமெரிக்கன் ஒரு பிரிட்டிஷ் வேர்டு இதெல்லாம் எங்க இருந்து சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுவதும் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி கேள்விகள் எல்லாம். அப்ப எஸ்எஸ்சி கேள்விகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. சரிங்களா? அப்புறம் 3வது பாருங்க. 3வதுல எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்திருக்க காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல எது தப்புன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணா போதுமானது. இங்க அப்படியே பாருங்க, ஓப்பன் காம்பவுண்ட் வேர்டு. ஓப்பன்னா ஓப்பன்ல இருக்கணும். இங்க 2 வார்த்தையும் க்ளோஸா இருக்கு, இணைஞ்சிருக்கு. அப்ப அது தப்பு. க்ளோஸ்டு காம்பவுண்ட் வேர்டுனா க்ளோஸா இருக்கணும், ஓப்பன்ல இருக்கு. அப்ப அது தப்பு. அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 1 2 தான் தப்பு. அப்படியே ஆப்ஷன் பாருங்க, 1 2 இங்க மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது. நிறைய கொஸ்டின் ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் மாத்தி கொடுத்துருக்காங்க, அதனால இது 2ம் தப்பு. அப்ப ஆன்சர் பி. அதை மட்டும் மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிடியை நீ என்ன பண்ணு, சும்மா படிச்சு மட்டும் பாத்துக்கோ. சரியா? சிடியை படிச்சு மட்டும் பாத்துக்க. 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி பாருங்க. நிறைய மாணவர்கள் இத கேள்விக்கு ஒரே குழப்பமா இருக்கும். சார் சிமிலினா லைக் ஆசை வந்தா சிமிலின்னு போடுவோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, லைஃப் இஸ் கம்பேர்டு டு பாத்லெஸ். அப்ப கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா மெட்டாஃபோர் போடுவோமே சார், லைக்கும் ஆசை இல்லை அப்படின்னா. இது நிறைய மாணவர்களுக்கு குழப்பமா இருக்கக்கூடிய விஷயம். அதிகபட்சமான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது லைக்ன்ற வார்த்தை வந்திருக்குன்றதுனால சிமிலிக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கும். சில கேள்விகள் மாறுபடும் ஐயா, ஒண்ணுத்துக்கு ஆன்சர் என்ன ஆகும், வேரி ஆகும். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கேள்வி. இது வந்து புக்ல இருக்க பேசேஜை பொறுத்து இதுவும் ஆன்சர் என்ன பண்ணணும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ணணும். சார் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ணணும். ஆமாம்பா, இது வந்து லெசன்ல இருக்கக்கூடியது 10th புத்தகத்துல இருக்கக்கூடியது உமன்ஸ் எம்பவர்மெண்ட் லெசன். அதுக்குள்ள பேசேஜுக்குள்ள இருந்து கேள்வி. அப்ப அந்த லெசனை படிச்சு அந்த பேசேஜ் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் எப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உமன்ஸ் எப்படி வந்து நாடு முழுவதும் சுத்துனாங்க, அதுதான் அந்த லெசன்ல இருக்கக்கூடிய மைய கருத்து. அதுல இடஒதுக்கீடுன்ற ஒரு வார்த்தையை பேசிருக்கவே மாட்டாங்க.
லெசன் படிச்சிருந்தா தெரியும். அப்ப ரிசர்வேஷன் ஒரு வார்த்தை உமன் நேவில கிடையாது, அதை பத்தி பேசுனதே இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 3வது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. 3 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன் அடிச்சிரு. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் நீ போடணும். அப்போ இதுலயே 2 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்ப 2வது கரெக்ட். அப்போ அடுத்து நீ 1ஓ 4ஓ ஏதோ ஒண்ணு படிச்சா போதும். 4வது ஒண்ணு கரெக்ட். ஓஷன்ல கடல்ல போறதுக்காக தான் பண்ணது. அப்ப 4வது கரெக்ட். அப்ப இதான் ஆன்சர். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் போடுற மாதிரி இருந்தது. சரியா? இப்ப 5வது கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 5 ஓகேவா? 6வது பாருங்க. 6வது பாருங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் யாரோட இன்ஸ்பிரேஷன் இருந்து எடுக்கப்பட்டது? 10th புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. பாக்ஸ் கொஸ்டின். பாக்ஸ்ல அழகா கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப ஆன்சர் டி. இது பாக்ஸ் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். ரொம்ப ஆழமெல்லாம் கேட்கல, மேலாப்ல அப்படியே பாக்ஸ்ல யாரோட இன்ஸ்பிரேஷன் மூலயமா ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையை வந்து டிரெக்ட் பண்ணாரு, எழுதினாரு. பேசிக் கேள்வி. சரியா? இது எல்லாருக்குமே தெரியும் பெல்ன்றது. அப்ப ஆன்சர் டி. அப்ப அழகா என்ன பண்ணணும்? டி மார்க் அவுட் பண்ணிடணும். ஜஸ்ட் மேலாப்ல கேட்ட கேள்வி. சரியா? பாக்ஸ் கொஸ்டின் 10th புத்தகம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை அவங்க என்ன சொல்ல வராங்க, கன்வே பண்ண வராங்க, நீ அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டு பண்ணணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஐட்டத்தை கேட்கறாங்க. சரி, சேரிட்டிக்கு வேணும்னு கேட்கறாங்க. அதனால மேக்சிமம் இதை பார்த்த அப்படின்னா மெட்டீரியல் கேட்கறாங்களே சார், மெட்டீரியல் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்களா, அல்லது டொனேஷன் ஐட்டம்ஸ் ரெக்வயர் பண்ணி கேட்கறாங்களா, அப்படிலாம் வாலண்டியர் கோஆர்டினேஷன் ஏதாவது வேணும்னு கேட்கறாங்களா, அந்த பேசேஜை நீ படிக்கும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மெட்டீரியல் தான் கேட்கறாங்க. சேரிட்டிக்கு என்ன வேணும்? மெட்டீரியல் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் என்ன பண்ணணும்? பீன்னு மார்க் அவுட் பண்ணணும். அப்ப உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் சேரிட்டி சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது என்கொயரி பண்றாங்களாமா சார், சார் டொனேஷன் ஐட்டம்ஸ் வேணும்னு கேட்கற மாதிரி இருக்கு, நம்ம ஆன்சர் டி கூட மார்க் அவுட் பண்ணலாமா, டி மார்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கேட்டிருக்க கொஸ்டின் என்ன பாருங்க, கேட்டிருக்க கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் மூவ் பண்ணுங்க. கொஸ்டின் கேட்டிருக்க கொஸ்டினை பாருங்க. நீட் டு நோ டூ ஸ்பெசிபிக் என்னது ஐட்டம்ஸ் the charity currently needed. currentlyனா அப்ப உங்களுக்கு என்ன இப்போ தேவை, இப்போ தான் மெட்டீரியல் ரெக்வஸ்ட் மட்டும் தான், அதை மட்டும் தான் நீ போடணும். சரியா? அவங்க இது வரைக்கும் என்ன தேவைன்னு கேட்டாதான் நீ ஏபிசியே போடுவாங்க. கரண்ட்லின்ற வார்த்தை அதுதான் மென்ஷன் பண்ணுது. சரியா? அடுத்த கேள்வி போங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்த ஒரு 3 கொஸ்டின். ஓகே, இங்க பாருங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வாட், தட், ஹவ் இந்த மாதிரியான வார்த்தை, ஏதாவது இஃப், ஆஸ் இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை வந்தா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை கண்ணை மூடிடுறான்னு அழகா வந்துருச்சு. காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். அப்ப காம்பவுண்டா இருந்தா சொல்லி கொடுத்த மாணவர்களுக்கு அண்ட், என்ன வரும்? சோவு, பட்டு, எட்டு அதெல்லாம் வரும். சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும், அது சிம்பிள் சென்டென்ஸ். அழகா வந்துருக்கு. காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, இது என்ன ஃப்ரேஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடியது. அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிச்சிருவோம். இதை வச்சு நீ அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அட்வர்ப்ல கிடையவே கிடையாது, அடிச்சிடலாம். அட்வர்ப்ல வர கிளாஸும் கிடையாது, நீ அடிச்சிடலாம். அப்ப 2 தான் இருக்கும் அட்ஜெக்டிவ்ல. கிளாஸஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் படிக்கும் போது தெரியுது ஃப்ரேஸ்ன்னு. அப்ப அழகா என்ன பண்ண? ஏ ஆப்ஷனை போட்டா போதுமானது. நிறைய கேள்விகள் பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி இருந்தது, ஆனா சில கேள்விகள் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருந்தது. சரியா? இப்ப அப்படியே பாருங்க. இது நம்ம மாணவர்களுக்கு போர்ட்ல நீ ஸ்ட்ரக்சர் போட்டு சொல்லி கொடுத்த நம்ம மாணவர்களுக்கு நான் ஒரு நினைக்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்ஸா எப்படிப்பா கண்டுபிடிக்கணும்? நோ அதர்னு ஒரு வார்த்தை வருதா பாரு, வந்தா அதான் பாசிட்டிவ். அப்ப அழகா என்ன பண்ணு? பாசிட்டிவ் டிகிரியா இருந்தா நோ அதர்னு மட்டும் நீ போட்டா போதுமானது. இப்ப அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்பேரிட்டிவ் டிகிரி என்ன சார்? கம்பேரிட்டிவ் டிகிரி பார்த்தா தெரியுது இஸ் லெஸ்ஸர் தென். இதுதான் வந்திருக்கு. அப்ப இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. நிறைய மாணவர்கள் சார் இங்க இஆர் வந்திருக்கே, இங்க தென் வந்திருக்கே, இங்க இஆர் வந்திருக்கே, தென் வந்திருக்கே, முன்னாடி வார்த்தையெல்லாம் பார்க்கணும். அப்ப முன்னாடி வார்த்தையெல்லாம் பார்த்து நீ போட்டனா உனக்கு என்னது? ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆனது. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. பேசேஜ் ஆதார். இந்த பேசேஜ் இது ரொம்ப 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 ஈஸியான கேள்வி. இதெல்லாம் நம்ம எதுக்கு கேட்டதான் மன்னாரத்திற்காக கேட்கப்பட்ட கேள்விகள். ஆதார் கார்டு நம்ம அழகா கொடுத்துட்டான். ஒன்லி யூஸ்ட் ஃப்ரம் வெல்ஃபேர். ஒரே ஒரு விஷயம் ஒன்லி. அப்போ இங்க பேசேஜ்ல பார்த்தோம் ஒன்லின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதனால ஆப்ஷன் ஏ தப்பு. ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடு இங்க. அதுக்கப்புறம் அங்க மட்டும் அதை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சு பார்த்தனா அப்படியே இந்த பேசேஜை இன்டிமேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆன்சர் பிசிடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து பாருங்க. இதுவும் ஒரு பேசேஜை படிக்கிறோம். அந்த பேசேஜை படிச்சுட்டு அந்த பேசேஜ்ல இருக்கக்கூடிய மீனிங்கை நீ புரிஞ்சுக்கிட்டு இந்த 4 ஆப்ஷன்ல என்ன வரும்ன்றதை நீ கரெக்டா போடணும். சரியா?
எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசேஜோ ஏதோ கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுல எந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வித்தியாசமா போடுதோ மேக்சிமம் அதான் ஆன்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ல எது பேசேஜ் அளவுக்கு நீளமா வருதோ அதான் ஆன்சரா இருக்கும். அப்ப நம்ம அழகா என்ன பண்ணோம்னா படிக்கிறோம். இந்த பேசேஜை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேசேஜ்ல என்ன கரெக்டா இருக்குன்னா, ஈவன் இன்க்ரீசிங் த லெவல் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசெட்னா மீட்டு எடுக்க முடியாத பணங்கள் தமிழ்ல. அப்போ இந்த பேசேஜ்ல அததான் என்ன பண்றாங்க, அதிகமா இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப அந்த ப்ராப்ளத்தை எப்படி தீக்கணும்னு சொல்ல வராங்க. இதுதான் மைய கருத்து. இது நிறைய பேரு என்னை கேட்ட கேள்வி என்னன்னா, நேத்து சார் ஆப்ஷன் பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு, பட் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது சி. ஏன் சார் சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அவ என்ன இதுல மீனிங்க சொல்ல வரான்னா நம்ம அதை தான் போடணும். அதுக்குன்ட்டு இதுவும் படிச்சா கரெக்டா இருக்குன்னு இதுவும் போடக்கூடாது. அதனால அதுக்கு ஆன்சர் சி தான் கரெக்டா மாணவர்கள் போட்டுக்கணும். சரியா? அடுத்து வருங்க, இது பேசிக் கொஸ்டின் தான். இது பேசிக். ஒரு பாயிண்டையோ போக்கஸையோ அட்டென்ஷன் பண்ற மாதிரி வந்தா என்ன கொஸ்டின்? இது போயம்ல இருந்து கேட்ட கேள்விவா? போயம்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கேட்ட கேள்வி. பேசிக் கொஸ்டின் தான், அதுக்கு ஆன்சர் ஏ. இது பார்த்தாவே தெரியும். இது டைரக்ட் கொஸ்டின். சார் ஸ்கூல் புக்ல இருக்கான்னு கேட்டா ஸ்கூல் புக்ல எல்லாம் கிடையாது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டாபிக்லாம் நம்ம ஒரு கொஸ்டின்ஸா படிச்சிருப்போம். சிம்பிளினா என்ன, மெட்டாஃபார்னா என்ன, அந்த மாதிரி படிக்கும்போது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம படிச்சிருக்கணும். சரியா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து கேட்டது. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஈஸியான கேள்விதான். இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஏன் சார் இது ஈஸியான கேள்வி? ஏன்னா ஒண்ணு கண்டுபிடிச்சாவே நம்ம போதும், அழகா என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். நம்மளுக்கு இது பார்த்தாவே தெரியும். இது நாம எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா இஃப்ல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டினை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இஃப்ல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். நிறைய மாணவர்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப இஃப்ல ஸ்டார்ட் ஆகிறது இதை மட்டும் கண்டுபிடி போதும். இஃப்ல ஆரம்பிச்சிருக்கு, அழகா கொஸ்டின் மூவ் ஆன் ஆகுது. அப்ப வித்துல நீ படிக்கும் போது பார்த்தோன்னா என்ன கரெக்டா இருக்கும், வித்தவுட் இட் தான் கரெக்டா இருக்கும். அப்போ மூணாவதுக்கு டின்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போ சியும் டியும். அப்ப முதல் 2 ஆப்ஷன் எடுத்துரு. ஏன்னா இதுலதான் என்ன இருக்கு, டி, அப்புறம் லாஸ்ட் ஒன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தா ஏ. அப்ப என்ன பண்ண, ஏவை மட்டும் போட்டு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 4த்தையும் நீ படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதனா ஒன்னே ஒன்னு ஐடென்டிஃபைடு பண்ணா போதுமானது. இங்க பாரு, பெட்டர் ரன்யர்ஸ் அப் அப். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சி வரும், நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டா கூட போதும். இதான் ஆன்சர் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் போடணும். 4 உட்காந்து படிச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, போடணும்னு அவசியம் கிடையாது. இன் எனி டைம், எப்பவுமே அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன் எனி டைம். அப்ப அழகா ஆன்சர் டின்னு என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் எதுக்காக கேட்டதுன்னா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டு மட்டும் கேட்டிருக்கலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணிருக்காங்க, 4 கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. எந்த ஸ்பெல்லிங் சார் கரெக்ட்? நம்ம மாணவர்கள் நிறைய சொல்லி கொடுத்தேன் நான். இதை ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கடா, இது ஈஸியா தான் இருந்தது. சரியா? ஐஇல முடியிற வார்த்தை நோட் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஐ எங்க முடியுது பாருங்க, ஐஇல முடியுதுல, இங்க முடியுது, இங்க முடியுது. அப்ப இது 2த்துல ஏதோ ஒண்ணு ஆன்சர், வேற எதுவும் கிடையாது. இது 2த்துல ஏதோ ஒண்ணு என்னது ஆன்சர். இந்த 2 வார்த்தையும் பாரு, 2 வார்த்தையும் பாரு. ஐ முடிஞ்சது கூட ஐஎஸ். அப்ப இஸ் ஐஇ, இது நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப ஐஎஸ்ல முடிஞ்சதுன்னா ஃபாலோடு பை ஐஇ. அப்ப இதுதான் கரெக்ட். அப்ப இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் ட்ரிக் தான். சரியா? இதுல என்னது, ஒரு ஷார்ட்கட் ட்ரிக். சரியா? மாணவர்கள் ஸ்பெல்லிங்ல சொல்லி கொடுத்துருப்பேன். இப்ப அடுத்து பாருங்க, இது எல்லாருக்கும் தெரியும், புக்குக்குள்ள இருக்கக்கூடியது. ராபர்ட் ஃபார்ச்செட் என்ன பண்ணாரு, சரியா? த ரோட் நாட் டேக்கன் மிட்வால் 1, 3 கரெக்ட். ஜங்கிள் புக் நம்மளுக்கு கிடையாது. ஜங்கிள் புக் யாரு ரிப் பண்ணுது, சரியா? அது ஓடுது. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின். எந்த புக்ல இருந்து சார் எடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். 8வது புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. 8வது புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்லயே இருக்கும் ஃபர்ஸ்ட் போயம் இது. சரியா? அதுல 4 கொடுத்துருப்பாங்க அவரோட போயம்ஸ்ன்னு. அதுல 2 மட்டும் கொடுத்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மிச்சம் 2 ஜெனரலா. சரியா? அப்ப 1, 3 கரெக்ட். அடுத்து பாருங்க, ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஆனா கில்லிங் எ ட்ரீல எது கிடையாது? கொஸ்டின் எப்பவுமே படிக்கும் போது என்ன பண்ற, என்ன கிடையாதுன்றத மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட். அவ என்ன கேட்டிருக்கா, இன்கரெக்ட்னு கேட்டிருக்கானா, கரெக்ட்னு கேட்டிருக்கானா? அவர் இது அக்செப்ட் பண்ணன்னு கேட்கறான். அப்ப நீ அக்செப்ட் பண்ணதை போட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட், அவ ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், ஒண்ணு கரெக்ட் இங்க இருக்கு இங்க இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க எது கிடையாதுன்னு கேட்கறாங்க. அப்ப கிடையாத மட்டும் என்ன பண்ணோம், போட்டா போதுமானது. 2ம் 4ம் கிடையாது, 2 4 மட்டும் போட்டா போதும். அவர் என்னைக்குமே பிக் பிரான்ச்சஸ பத்தி பேசவே இல்லை. அப்ப 4வது நான் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தெரிஞ்சிடும். அப்ப இது 3த்துக்குள்ள ஏதோ ஒன்று ஆன்சர். அப்ப நீ அழகா 1 இல்ல 2 ஏதாவது ஒன்று பார்த்தா அடிச்சிடலாம். சரியா?
அடுத்து பாரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க. faster than cheetah with a tail that will bigger than mountain, powerful and strength. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம படிக்கும் போதே தெரியுது, படிக்கும் போதே நம்மளுக்கு மண்டையில ஓடுது கனவு மாதிரி. அப்ப இமேஜினேஷன் வேர்ட்ஸ் அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க 19 முடிஞ்சிருச்சா? இமேஜினேஷன் வேர்ட்ஸ். இப்ப 20 பாருங்க. ஒரு பேசேஜ் கொடுத்தாச்சு, அதுல இருந்து கேள்வி எடுக்கணும். கேள்வியை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? எலிமினேட் பண்ணோம். நம்ம மாணவர்கள் நிறைய பேர் சொல்லி கொடுத்தா இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ், இதான்பா மாத்தி கொடுப்பான். இருக்குன்னா இல்ல, ஆமானா கிடையாது, அவ்வளவுதான். இங்க ரெடியூஸ்னு கொடுத்துருக்கான், இங்க இன்க்ரீஸ்ன்னு இருக்கு. அப்ப இது தப்பு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிரு. ஏ இங்க இருக்கு எலிமினேட் பண்ணிரு. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சர். அப்ப ரெண்டுத்துலயுமே பி இருக்கு. அப்ப பி படிக்காத, கரெக்ட் தான். ஒண்ணு சி படி இல்ல டி படி, அவ்வளவுதான். அழகா சி டி மட்டும் படிச்சு பாரு, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சிடும். ரெடியூஸ் சிட்டிசன்ஸ் போட்டிருக்கு, சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால இது என்னது? கிடையாது. அப்ப ஆன்சர் சீன் போட்டுற வேண்டியதுதான். பேசேஜ் பொறுத்த வரைக்கும் நீ படிச்சு நீயா புரிஞ்சு போடணும், சரியா? அடுத்து பாருங்க ரினியூவபிள் எனர்ஜி. இதோ நம்மளுக்கு தெரியும். இப்பதான் நான் சொன்னேன், இன்க்ரீஸ்னா டிக்ரீஸ்ன்னு கொடுப்பான், இருக்குன்னா இல்லன்னு கொடுப்பான், அவ்வளவுதான். அழகா இங்க ரெடியூஸ் த கார்பன் எமிஷன். அப்ப இங்க என்ன பண்ண? ரெடியூஸ் த கார்பன் எமிஷன். அப்ப இது கரெக்ட். அப்போ பி ஆன்சர் கரெக்ட். பி இங்க இருக்கு, எல்லாத்துலயுமே பி இருக்கு. அப்ப என்ன பண்ணு? பி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஏவர் ரினியூவபிள் எனர்ஜி நோ இம்பாக்ட், கிளைமேட் சேஞ்சுக்கு இம்பாக்ட் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. இம்பாக்ட் ஆனதுனால போட்டிருக்கோம்னு கொடுக்கும். அப்ப என்னது? ஏ பொறுத்த வரைக்கும் தப்பு. அப்ப அழகா பி சி டி, ஏ இங்க இருக்கு, எல்லாத்தையும் எலிமினேட்டட். அப்ப இதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் சார் போடணுமான்னு கேட்டா ஆமா. பேசேஜ் பொறுத்த வரைக்கும் நீ அப்படிதான் போடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு எது மாத்த முடியும்ன்ற ஒரு கேள்வி. அப்ப பாருங்க, யூ ஹாவ் டு பி தேர் ஆன் மண்டே. இங்க பாரு, நம்ம எவ்வளவு அழகா விளையாடி இருக்கான் பாரு. வில், குட், கேனு, குட் எல்லாமே ஒரே ஆன்சர் மாதிரியே இருக்கும். ஆனா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்? வில்லுக்கு கொடுக்கணும். வில் யூ சார் நிறைய பேர் கேட்கக்கூடிய, சார் கேனும் போடலாமே சார், கேன் யூ ஹேவ் தேர் ஆன் மண்டேவும் போடலாமே, கேனு போடலாம். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி என்ன கொடுப்பாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சரியா? வில்லும் போடலாம், கேனும் போடலாம், சரியா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து இந்த கேள்வி பாருங்க. சொல்லிட்டேன் நானு, டிரான்ஸ்ஃபார்ம் த இம்ப்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்னன்னு மாத்திரம் நீங்க அப்ரிசிட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய விஷயத்த மிக பெருசா பேசணும் நீ. அப்போ கிவ் மீ a book. அப்போ ஒரு சின்ன விஷயம் அதை எப்படி பேசணும்? பெருமையா பேசணும், இல்ல பெருசா பேசணும். அப்ப ஆச்சரியத்தோடும் பெருமையா பேசணும். அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷனை பார்த்தா அழகா என்ன இருக்கு? தேங்க்யூ. அப்ப ஒரு விஷயத்த உனக்கு கொடுக்குறாங்க, நீ அதுக்கு என்ன சொல்லுவ? அவ்வளவுதான். உனக்கு புக்கு கொடுக்குறாங்க, நன்றி சொல்லு. அப்ப ஆன்சர் பி. அழகா பார்த்தாவே தெரியுது, நீ பிஏ போட்டுடலாம், சரியா? இப்ப அடுத்த கேள்வி வாங்க. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. 24வது கேள்வி பாருங்க. டாக்ஸ் யூசுவலி டேஷ் கேட்ஸ். டாக் யூசுவலி டேஷ் கேட்ஸ். நான் சொல்லிட்டேன், இடி பாஸ்ட்ல முடிஞ்சாதான் நீ கொடுக்கணும். ஆறு ஐஎன்ஜி வந்தா கண்டினியூஸா இருந்தா கொடுக்க போறேன், அப்ப அது கிடையாது. இது பாஸ்ட்ல இருந்தா கொடுக்க போற, அப்ப அதுவும் கிடையாது. ஜென்ரலா இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஜென்ரலான வேர்பை போடுறோம், அவ்வளவுதான், சரியா? இப்ப இங்க பாரு, இது இஃப் கிளாஸ் நம்மள எல்லாருக்கும் தெரியும். 2 வாட்டி முடிஞ்சு போன வார்த்தை வந்துருச்சு, அதனால குட் ஹேவ் V3 verb, சரியா? அவ்வளவுதான், ஈஸியான கேள்வி. அடுத்து பாருங்க. அடுத்து இங்க பாருங்க, தமிழ்ல கொடுத்துருவாங்க, அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், ஒன்னும் கிடையாது, சரியா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பை திஸ் டைம் இதான் கீவேர்டு. பை திஸ் டைம். அப்போ இந்த பை திஸ் டைம் ஒன்னு சீல இருக்கு, இல்ல டீல இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சர். இது ரெண்டுத்துல கிராமட்டிக்கல் எது கரெக்டா இருக்கணும்? ஐ குட் ஹேவ் கம்ப்ளீட்டட், இதான் கிராமட்டிக் கரெக்ட். அப்ப இது ரெண்டுத்துல நம்ம டி எடுத்துக்கணும், சரியா? அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்க்கணும். அதை பார்க்கறது கிராமர் எந்த இடத்துல கரெக்டா வேலை செய்யுதுன்னு மட்டும் பார்த்தா போதும், அதான் ஆன்சர். இப்ப அடுத்த கேள்வி வாங்க. இதுல அதே தமிழாக்கம் தான். இது படிச்சவனே எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஆன்சர் பி தானு. ஏன்னா இதை படிக்கும் போது ஆன்சர் என்ன இருக்கு பார்த்தா என்ன இருக்கு? இந்த ஆன்சர் கீவேர்ட்ல என்ன இருக்கு பாருங்க. There will be followed when they left the building. அவன் பில்டிங்கை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவனை பின்தொடர்ந்து நான் என்ன பண்ணேன்? வந்தேன், அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? பீன்ற ஆன்சர் தெரிஞ்சிடும், சரியா? அடுத்த கேள்வி போங்க. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. ரைட்ன்ற வேர்டுக்கு
கொடுத்திருக்கக்கூடியதுல எது கரெக்டா இருக்கு? சரியா, இதுதான் கேள்வி. இட் இஸ் யுவர் ரைட் டு ரிமைன் சைலண்ட். அப்போ உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், சப்ஜெக்டிவ் வேர்ப் கட்டாயமா வரணும் எப்பவுமே. அப்ப இட் இஸ் கரெக்ட். அப்ப சப்ஜெக்டிவ் வேர்பு உனக்கு அழகா ஆப்ஜெக்ட் ஆகுது, அதற்கான தெளிவு கிடைக்குது. அப்ப இதுலதான் இந்த ரைட்ன்ற வார்த்தை கரெக்டா பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப ஆன்சர் பி இதுக்கு. இதுக்கும் நிறைய மாணவர்கள் சொல்றாங்க, சார் நம்ம சிஏ கூட போடலாமே, த ரைட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவோமே சார், த ஆன்சர் இஸ் கரெக்ட்னு சொல்லுவோமே, நிறைய மாணவர்கள் கேட்கறாங்க. பட் இதை கம்பேர் பண்ணும் போது இதுல இருக்கக்கூடிய வார்த்தை தப்பு. த ஆன்சர் இஸ் ரைட் அப்படின்னு சொல்றது நம்ம ஜெனரலா பயன்படுத்தக்கூடியது. கிராமட்டிக்கலி இட் இஸ் யுவர் ரைட் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட். அப்ப இதுதான் ஆன்சர். சரியா, ஆன்சர் பி. அடுத்த கேள்வி பாருங்க. ஹோமோபோன்ஸ் எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹோமோபோன்ஸ் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும், வார்த்தை வேற வேற மாதிரி இருக்கும். அப்ப இது ரெண்டு தான் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு, வார்த்தை எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப ஆன்சர்ஸ் இது பார்த்தோன்னே அடிச்சலாம், பேசிக் கேள்விதான் இது, ஒன்னும் பெருசெல்லாம் கிடையாது. அப்ப ரீடு ஒரு ரீடு ரெண்டு ரீடு ஓமோனிம்ஸ். அப்ப பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு, லைட் டார்க் ஆப்போசிட் வேர்ட்ஸ். சரியா, அப்ப ஆன்சர் சி தான். சரியா, அடுத்து நோத்துங்க. இப்ப இந்த மாதிரியான கேள்விகள் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் நான் சொல்லிட்ட மாணவர்களுக்கு 4 ஆப்ஷனை பார், இருக்கிற ஆப்ஷன்ல எது உனக்கு வித்தியாசமா தெரியுதோ அதை மட்டும் போட்டா போதுமானது. 4 ஆப்ஷனை பாரு, மீனிங் எல்லாம் நம்ம தான் படிச்சுக்கணும். சரியா, அதை நம்ம தான் படிச்சுக்கணும். சார் ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு மீனிங் கூட கேட்கலவே இல்லையா சார்? கேட்கலதான், என்ன பண்றது? அப்ப மீனிங் எப்படி சார் நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறது? நீ டெய்லியும் ஒரு 5 மீனிங் என்ன பண்ணு, ஓனா பிராக்டிஸ் பண்ணு. அதை பிராக்டிஸ் பண்றது கூட எஸ்எஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய மீனிங்ஸை ஃபுல்லா எடு, சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் எடு, அதை பிராக்டிஸ் ஒர்க் பண்ண, அது போதுமானது. சரியா, இப்ப இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு இதான் மீனிங். அப்ப அந்த எஃபெக்ட் என்னது? அன்பிளஷர்டு எஃபெக்ட் ஆச்சு, அதுக்கு மீனிங், அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க, 31வது கேள்வி பாருங்க. மெமோல எது வராது? மெமோல என்ன போட மாட்டோம் நம்ம? டியர் சார், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த போறது கிடையாது. அந்த சாலினேஷன் என்னது, அந்த வராது மெமோல. கவர்மெண்டோட அரசோட மெமோல பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்து பாரு, அடுத்த கேள்வி பாரு. அதே சாலினேஷன் ஃபார்மல் லெட்டருக்கு என்ன வரும்? இது நம்ம டெஸ்ட் வச்ச கொஸ்டின் பேப்பர்ல எக்கச்சக்கமா இருக்கும். டியர் சார், டியர் மேடம்னு போட்டு ஆரம்பிப்போம். சரியா, இது நம்ம டெஸ்ட்ல நான் எக்கச்சக்கமான கேள்விகள், நான் ஒரு 2 டெஸ்ட் நினைக்கிறேன், 2 டெஸ்ட்லயுமே இந்த கேள்வி கேட்டிருக்கேன். சரியா, இதோட விரிவாக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் படிக்கணும். அப்போ டி ஜி டி டி. சார் இந்த விரிவாக்கம்லாம் எதுல சார் நம்ம படிக்கிறது? எங்க சார் நம்ம விரிவாக்கம்லாம் பாக்குறது? 6ல இருந்து 12 புக் லெசனுக்குள்ள இருக்குது தெரியுமா, உள்ள இருக்குதான் படிக்கணும். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க? டிபார்ட்மெண்டல். அப்போ உனக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, 10 மார்க் கொஸ்டின், அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விரிவாக்கத்தை படிச்சுக்கணும். அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். சரியா, டைரக்டரேட் யாருக்கும் தெரியும், டைரக்ட் வராது, டிஸ்ட்ரிக்ட் வராது, டிஜிட்டல் வராது, டைரக்டரேட் தான் எப்பவுமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவோம். அப்ப அழகா தான் ஆன்சரா இருக்கும், பார்த்தோன்னே அடிச்சிடலாம், பிரச்சனை இருக்காது. அடுத்த கேள்வி பாருங்க. இது நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஒரு பேசேஜ கொடுத்துடுவாங்க, அந்த பேசேஜ படிச்சுக்கணும், படிச்சுட்டு அதுல இருந்த மீனிங்கை கிளிப் அவுட் பண்ணணும். இந்த பேசேஜ படிச்சுட்டு, சரியா, பேசேஜ படிச்சுட்டு அதுல இருந்து மீனிங் பண்ணணும். அப்ப இதுவும் நம்மளுக்கு என்னது, ஜெனரலா கேட்கக்கூடியது. இதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு கடைசி ஒன்று தெரிஞ்சிடும். கடைசி ஒன்று சரியா, விசில் பண்றது, அப்ப ட்ரெயினை இண்டிகேட் பண்றது, ஹைலைட் பண்றது நம்ம போட்டுருவோம். அப்ப லாஸ்ட்டுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இது கிடையாதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப அடுத்து உள்ள வந்தா 4 இங்க இருக்கு. அப்போ அது ஓகே. அப்ப ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா மட்டும் போதும். அழகா ஸ்ட்ரீம்டுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா போதும். விஷுவலி எஃபெக்ட் ஆகுது, விசில் அடிக்குது. சரியா, அப்போ ஒரு ட்ரெயின்ல விசில் மேல என்ன ஆகுது, விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ட்ரெயின்ல இருந்து புகையா வருது, உனக்கு எப்படி இருக்கும், விஷுவலா கண்ணுல தெரியுது இல்லையா, அதனால விஷுவல் எஃபெக்ட். அதை மட்டும் பார்த்தா கூட நீ அடிச்சிடலாம். பேசிக் கேள்விதான், படிச்சு ஆன்சர் பண்ண, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எது சூட்டபிளான வார்த்தைன்னு போடணும். நான் சொல்லிட்டேன், ஒரு கொஸ்டின்ல உனக்கு எது வித்தியாசமா காணப்படுதோ, ஒரு கொஸ்டின்ல உனக்கு எது பெருசா காணப்படுதோ, கண்ணை மூடிட்டு தைரியமா போடு. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். சரியா, இந்த பேசிக் கொஸ்டின் எல்லாம் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லயும் படிக்கணும், இல்ல ஒரிஜினலா கிராமட்டிக்காவும் படிக்கணும். அந்த மாதிரியான வார்த்தை. சரியா, இப்ப இது நீ படிச்சுக்க கூடியது, இதுவும் நீயா படிச்சுக்க கூடியது. மோஸ்ட் என்ன வார்த்தை கரெக்டா இருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல? அப்போ ஐ வாஸ் பார்ன் ஆன் எக்ஸாக்ட்லி சேம் டே அஸ் மை ஒய்ஃப். அப்ப என் ஒய்ஃப் எப்போ பிறந்தாலும் அதே நாள் தான் நானும் பிறந்தேன். அப்ப ஆச்சரியமா நீ சொல்ற, அது ஒரு ஃபன்னி மூமெண்டா பேசும்போது சொல்லுவா. அப்ப அதான் நீ போடணும். நீ கேட்கலாம், சார் இதுக்கு மை ஐஸ்ன்னு போடலாமே, நிறைய பேர் மை ஐஸ்ன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு. அப்பா
திடீர்னு ஒரு ஆச்சரியமா கேட்கக்கூடியது. உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் வந்து ஒரே வயசு இருக்குன்றது உனக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே தெரியும் இல்லையா? அப்போ ஒரு ஃபன்னியா தானே பேசுவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதனால நீ இதுதான் போடணும். நிறைய பேர் இதுவும் கேக்குறாங்க. மோஸ்ட் ஆன்சர் இதுதான். சரியா? டி இது. அடுத்து போங்க. அடுத்து இது நம்மளுக்கு தெரியும். எது வந்து இம்ப்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இம்ப்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னு சொன்னா கமாண்டோ ரெக்வஸ்டோ பணிவா கேட்கறது, ரொம்ப பொலக்டா கேட்கறது. அப்ப கிளீன் யுவர் ரூம் நம்ம பணிவா கேட்கறோம், என் ரூமை கிளீன் பண்ணி கொடுங்க, அதான் ஆன்சர். பார்த்தாவே தெரியும். இது என்ன வந்துருக்கு? ஐபோன் வந்துருச்சு, கொஸ்டின் மார்க் வந்துருச்சு, கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. அப்ப அதெல்லாம் கிடையாது, பார்த்தாவே தெரியுது. சரியா? அடுத்து வாங்க. அடுத்து பாருங்க, இந்த கேள்வி பாருங்க. லெட்ஸ் மை ஹெட். அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின் வரும்போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்ததுன்னா எக்ஸ்பிரஷன் நீங்க எக்ஸ்கிளமரேட்டிவ் வரணுமே சார், வரலையே. ஆனா நீங்க எக்ஸ்கிளமரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கீங்களே சார். அப்போ ஒரு கொஸ்டின் நீ படிக்கும் போது அது உனக்கு ஆச்சரியம் தர மாதிரி இருந்தா நீ தைரியமா போடலாம். அந்த சிம்பிள் இருந்தா தான் நீ போடணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த சிம்பிள் வரல அதனால நம்ம போட தேவையில்லைன்னு நினைச்சு இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் மார்க் வரலன்னு சொல்லி இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அப்போ இதுவா இருக்கும் இல்ல இதுவா இருக்கும்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிறைய பேர் போட்டுட்டாங்க. சரியா? அப்புறம் கொஸ்டினை படிக்கும் போது அந்த சிம்பிள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நான் அவனை கேட்கறேன், அவன் கொஸ்டின் மார்க் போடணும். போடாமலும் உங்ககிட்ட கேட்கலாம் இல்லையா நான் கேள்வி. அப்ப அந்த மாதிரியான விஷயமா இதை பார்க்கணும். சரியா? அதனால இதுக்கு ஆன்சர் வந்து டி. இப்ப இங்க பாருங்க, இதுவும் பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. எதுக்கு? இம்ப்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சரியா? அப்ப என்ன கொடுத்துருக்கான்றத பாரு. யூ ஷுட் இதெல்லாம் வந்தா எடுக்க சொல்லிட்டேன் பசங்களுக்கு. அப்ப யூ ஷுட் எடுத்துட்டு நான் என்ன ஆன்சர்? ஆன்சர் ஆல் த கொஸ்டின். அப்ப ஆன்சர் பி தான். அவ்வளவுதான், பி முடிஞ்சு போச்சு. நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யூ ஷுட், யூ மஸ்ட் அதெல்லாம் தான் தூக்குடான்னு சொல்லி கொடுத்தேன். தூக்கிட்டானா இதான் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க. ஆனா இதுவும் மீனிங் தான்ப்பா. இது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு மீனிங் தான். இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு மீனிங் ஜஸ்ட். லாஸ்ட் இன்செக்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இன்செக்ட்டுக்கு மூணாவது இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அழகா என்ன பண்ணிடலாம், நீ ஆன்சரை போட்டுடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வால் என்ன ஆகுதுன்னு. சரியா? இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். இது பேசிக் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. சரியா? பீப்பிள் அம்பலா இருப்பாங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சா கூட போட்டுடலாம். எதனா ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட ஈஸியா போடலாம். சில கேள்விகள் எளிமையாக இருந்தது, சில கேள்விகள் புரிஞ்சுதான் போட முடியல, போடவே முடியாதுனால. சரியா? அப்போ ஓவராலா என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் இங்கிலீஷ் மாடரேட் கொஸ்டின் பேப்பர். மாடரேட் கொஸ்டின் பேப்பர் 80 அவ்வளவுதான். சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க, இது வந்து லெசன். இந்த டெம்பஸ்ட் போயம்ல வந்து என்ன சொல்றாங்க, இந்த லெசன் பார்த்தாவே தெரியுது 1500 அவர் எழுதல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் இங்க இருக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிரு. அப்போ ஒண்ணு ஏவா இருக்கும் இல்ல சியா இருக்கும். ரெண்டு இங்க 2 இருக்கு, அதை நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப மூணாவது ஒன்று மட்டும் கரெக்டா இல்லையான்னு பாத்துக்கோ, அவ்வளவுதான். இந்த டெம்பஸ்ட் போயம் வந்து என்னது, பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் தான், ஷிப்பிங் தான் எழுதுனது கதை. அப்ப இது கரெக்ட் தான். அப்ப மூணாவது, அவ்வளவுதான். இது லெசன் உள்ள வந்து கேட்ட கேள்விகள். அடுத்து பாருங்க, இந்த படிக்கிறீங்க, இத படிச்சுட்டு நான் சொல்லிட்டேன் ஆமா இல்ல அப்படி கொடுத்தா அது ரெண்டுக்கு தான் ஏதோ ஒன்று ஆன்சர். சரியா? ஹோமோஜீனியஸா ஹெட்ரோஜீனியஸா, அப்ப இது ரெண்டுத்துக்குள்ளதான் ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்கு. நீ இந்த பேராகிராஃப படிச்சு பார்க்கும்போது உனக்கு புரியும். மாடரேட்ஸ், லிபரேட்ஸ், ரேஷனல், சோசியலிஸ்ட் எக்கச்சக்கமான பேரு கொடுத்துருக்கான். ஒரே குரூப்பா இருந்தா ஹோமோஜீனியஸ், எக்கச்சக்கமான குரூப் ஒரே இடத்துல சேர்த்தா ஹெட்ரோஜீனியஸ். அப்ப ஹெட்ரோ ஆன்சர், அவ்வளவுதான். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். சரியா? அடுத்து பாருங்க, இதுக்கும் மீனிங் என்ன? இது ஒண்ணும் இல்ல, ஏன்னா ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட இதை அடிச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு பாரு, the manager was know the பாசிட்டிவிட்டியா சொல்றாரு. பாசிட்டிவா எப்பவுமே சொன்னாங்கன்னா ஆன்சரும் பாசிட்டிவ் தான் எழுதணும். அப்ப எக்ஸலண்ட் ரிசல்ட்ன்றதான் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உனக்கு ஆன்சர் எக்ஸலன்ட் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இதை போட்டுடலாம். மிச்சம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப அடுத்து கேள்வி பாருங்க. இது தெரியும், இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் நம்ம பாலிட்டிலேயே படிச்சிருப்போம். இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு, ஓய்வு பெற்ற நபரை திரும்ப கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தற்காலிகமா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி வேலை கொடுத்து அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை என்ன பண்றாங்க, நிறுத்திடுவாங்க. அப்ப ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை திடீர்னு ஏதாவது ஒரு கமிட்டிக்கு கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணலாம், அந்த கமிட்டி நடத்த சொல்லலாம். நடத்திட்டு அந்த கமிட்டியோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கமிட்டி என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது மீனிங் பாலிட்டில நம்ம படிச்சிருப்போம். அப்ப ஆன்சர் பி இதுக்கு. சரியா? அஜெண்டானா என்ன? த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட், இது அஜெண்டா. சரியா? இது பேசிக் தான். இங்க பாரு, இந்த கேள்வி பாரு, தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி 2007 ஞாபகம் வச்சுக்கோ சார். இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் நம்ம புக்ல இல்லையே சார். எங்க சார் நம்ம படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்குல இல்ல, பட் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அதுக்குள்ள படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை படிச்சுக்கணும். சரியா? 2007. இப்ப அடுத்து பாருங்க,
அடுத்து பாருங்க இந்த பேசேஜ், இந்த பேசேஜ். இப்ப இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, படிக்கணும். உமன்ஸை பத்தி இருக்கக்கூடிய டேலண்டட்ஸை வெளிப்படுத்துறாங்க. அப்ப அழகா பாக்குறது பேசிக் கேள்விதான். உமன்ஸோட டேலண்டட் என்ன பண்றது, உள்ள இருந்து வெளிக்கொண்டு வருவது. இந்த பேசேஜ் படிக்கும்போது அதான் புரியும். அப்ப அதான் ஆன்சர், பேசிக் கொஸ்டின் தான். சரியா? அடுத்து வாங்க. பேசேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஆக மொத்தம் ஒரு பேசேஜை படி, அந்த பேசேஜோட மீனிங் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கோ, அழகா பார். சயின்ஸ் ஃபேர்ல என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, என்விரான்மெண்டலை பத்தி அழகா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப ஆன்சர் பி. மிச்சம் எதையும் இந்த பேசேஜ்ல வலியுறுத்தல. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, பி. பேசேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து இது தெரியும், பார்த்தாவே தெரியும். வேர்புக்கு கூடுதல் தகவலை தருது ரேதர்னு, அப்ப அட்வர்பு, அவ்வளவுதான். நவுனுக்கு கூடுதல் தகவல் வந்து அட்ஜெக்டிவ், அவ்வளவுதான். பேசிக் கொஸ்டின் இது. இப்ப இங்க பாருங்க, இந்த கேள்வி சார் எது சார் கரெக்ட் மீனிங்ஃபுல்லா இருக்கு, நிறைய பேருக்கு வந்து 2 டவுட் ஆன்சர் இருக்கு இதுல. இதுவும் டிஎன்பிசி கீ கொடுத்தாதான் தெரியும். நிறைய பேர் ஏ போட்டிருக்கோம், நிறைய பேர் டி போட்டிருக்கோம். அப்ப ஆன்சர் ஏவா டியா, இது அபிஷியலா வந்தாதான் தெரியும். நிறைய பேருக்கு நம்மள பார்த்ததுல ஏ மோஸ்டா எனக்கு கரெக்டா இருக்கு, அதனால ஏ கொடுத்துருக்கேன். சரியா? கிராமட்டிக்கல் வார்த்தை முழுவதும் கரெக்டா இருக்கு. வேஜஸ், அதனால வேர்ப் கரெக்டா இருக்கு. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல இது வேலை செய்யுது. அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, எஸ் வந்திருக்கு, இது கொடுத்துருக்குன்னு என்ன பண்ணிருக்கேன், உனக்கு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை கரெக்டா இருக்குன்னு சொல்லி உனக்கு இதை கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்த கொஸ்டின் பாரு. இது நம்மளுக்கு தெரியும், இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். பசங்க நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு இடத்துல பாஸ்ட் நீ பயன்படுத்திட்டுனா அடுத்த இடத்துல பாஸ்ட் பயன்படுத்து, அதிக அளவு அதான் உனக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அப்ப அழகா என்ன பண்ணீங்க, வாச ப்ரொஜெக்ட் பண்ண. அப்ப அதுக்கேற்ற பேரிங் சூஸ் பண்ண, கரெக்டா முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்ப ஆப்ஷன்ல இருந்து பார்த்தா தெரியும், கரெக்டான பேசேஜ எப்படி சூஸ் பண்றோமோ பேரை சூஸ் பண்றோம், அவ்வளவுதான். பேசேஜ்ல பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், அப்ப இங்க பாஸ்ட்னா அங்க பாஸ்ட், அந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டியதுதான். ஈஸியான கொஸ்டின் இது ரொம்ப. அடுத்து பாருங்க, இதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு குழப்பம். இது அவ்வளவு பெரிய குழப்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல நம்ம 5 வார்த்தை இருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை என்ன, ஈட்டிங், சாப்பிடுறது. சரியா? அப்ப அழகா பாரு, அழகா 1 2 3 4 5 நீயா நம்பர் போட்டுக்கோ. போட்டுட்டு வெரி ஃபவுண்ட் ஆஃப் ஈட்டிங் ஆரேஞ்சஸ், அழகா போ. 2வதுக்கு என்ன பண்ண, நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், அழகா போட்டுக்கலாம். புரியுதா? அப்ப எதனா ஒண்ணு தெரிஞ்சு அதை போட்டுட்டு மிச்சருக்கெல்லாம் சும்மா போட்டு படிச்சு பார்த்தா புரிஞ்சிடும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரி, அடுத்து பாருங்க. இது ஜவஹர்லால் நேருல எது கரெக்ட், கில்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. சரியா? வேர்ல்ட் ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரின்னு இருக்கு. இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்ட் ஹிஸ்டரி. முதல் பிரைம் மினிஸ்டர் அவரு தான், அது கரெக்ட். அப்ப 2 3 கரெக்ட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன வரணும், வேர்ல்ட் ஹிஸ்டரின்னு வரணும். அப்ப இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கில்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி ஆர் வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், மாடர்ன் இந்தியன். சரியா? அப்ப எல்லாமே என்ன இருக்கு, கரெக்ட் மாதிரி இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்டோ செகண்டா போடணும். தேர்ட் ஒன்னு வந்து தப்புன்னு கொடுத்துருக்கு, நேஷனல் ஸ்டேட் லெவல்ல கிடையாதுன்னு கொடுத்துருக்கேன். சரியா? இந்த கேள்வியில மாணவர்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம், கில்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி தான் சார் நான் படிச்சிருக்கேன், இங்க இந்தியன் ஹிஸ்டரின்னு இருக்கு, அதனால அது தப்பு போட்டிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு போட்டு 2 3 போட்டிருக்கேன் சார். ஏன்னா அவரு தான் மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாரு, மிக முக்கியமான ஒரு நபரா இருந்தார். அது மட்டும் இல்ல முதல் பிரைம் மினிஸ்டர் அவரு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, எல்லாரும் யோசிச்சு இருப்பீங்க. மேக்சிமம் ஆன்சர் என்ன பண்ணிருக்கேன், சி கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து பாருங்க, இது தெரியும், ஜம்பிள் வேர்ட்ஸ். ரொம்ப மொக்கையான கொஸ்டினா கேட்டா நம்ம பசங்களை வர சொல்லி கொடுங்க. முதல் உன் வேலை என்ன கண்டுபிடிப்பது, நவுன் கண்டுபிடிப்பது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கான ப்ரொனவுனை கண்டுபிடிக்கணும். அப்ப அழகா பார்த்தனா தெரியும், ஃபர்ஸ்ட் இங்கதான் உனக்கு என்ன இருக்கு, என்ன வருது, நவுன் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பீனு கண்டுபிடிச்சனா முதல்ல பி இருக்கக்கூடிய இடம் இங்கதான். அப்படிதான் அழகா படிச்சு பார்த்தா நீ போட்டுடலாம். சரியா? அடுத்து பாருங்க, இதுவும் நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஆர்டரும் லாஸ்ட் ஆர்டரும் கரெக்டா இருக்கும். எப்பவுமே நீ தெரியுது அப்படின்னா அவ்வவர்னு வந்தா கடைசியான வார்த்தை தான். அப்ப அழகா அவ்வவர்னு வந்தா கடைசின்னு சொல்லிட்டேன். அப்போ பி தான் கடைசி. அப்ப பி எங்க கடைசியா இருக்குன்னு பாரு, இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இதான் ஆன்சர். பேசேஜ படிக்கவே தேவையில்ல, நம்ம மாணவர்களும் சொல்லி கொடுத்தது. அவ்வவர்னு வந்தா அதான் கடைசி, கடைசியா தான் அவ்வவர்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடைசி அவனே கொடுத்துட்டா, அப்ப கடைசியா பீல தான் என்ன இருக்கு, அவ்வவர் இருக்கு. அப்ப அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, 2 ஸ்டேட்மெண்ட்டை காசும் எஃபெக்ட் போட்டு ரிலேஷன்ஷிப் படி கனெக்ட் பண்ணுங்க. காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னா ஏதால் எது நிகழ்ந்தது, அப்போ இது நடந்ததால் இது நிகழ்ந்தது. அப்போ விச் காஸ்ட், அதான் ஆன்சர். அழகா பார்த்தாவே தெரியுது, அழகா என்ன பண்ணா அடிச்சு விட்டுருணும். புரியுதா? பார்த்தாவே தெரியுது, அப்ப ஏதா ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க,
எந்த இடத்துல அப்போஸ்ட்ராபி கரெக்டா பயன்படுத்திருக்காங்க இண்டிகேட் பண்றாங்க, அழகா தெரிஞ்சு இங்கதான் பயன்படுத்திருக்காங்க. கிராமட்டிக்கலும் கரெக்டா இருக்கான்னு வார்த்தையை பார்த்துக்கணும். இஸ் அப்ப கிராமட்டிக்கலும் இங்கதான் கரெக்டா இருக்கு, அதனால ஆன்சர் பி. மிச்சது கிராமட்டிக்கல் கரெக்டா இருக்காது. சரியா? அதனால என்ன பண்ணல, மோஸ்டா இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம், இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். நான் தான் சொல்லியிருக்கேனே, ரெண்டு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். ஆமா இருக்கு, இல்ல ஆமா, அப்ப இது ரெண்டும் ஒரே கண்டென்ட். அப்ப இது ரெண்டுத்துக்குள்ளதான் ஆன்சர். இது ரெண்டுத்துல எது கிராமட்டிக்கல் கரெக்டா இருக்குன்னு பார்த்தா போதுமானது. சரியா? அதை மட்டும் போட்டா போதும். அடுத்து பாருங்க, அடுத்து ஃப்ரேம் த கொஸ்டின். நம்மளா கொஸ்டின் ஃப்ரேம் அவுட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியானதான். ஒய் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்ப ஒய் ஆரம்பிச்சா ஏன் நீ என்ன பண்ணுவ, ரிமூவ் பண்ற போற, பண்ணிட்டு என்ன பண்ண போற, அந்த ஏ இருக்க இடத்துல பொசிஷனை மாத்த போற கிராமட்டிக்கலா. அப்போ பொசிஷனை மாத்தும் போது உனக்கு சொல்லிட்டேன், சப்ஜெக்ட் பொசிஷனை மாத்தும் போது என்ன சப்ஜெக்ட் உள்ள போகும். இப்ப சப்ஜெக்ட் என்ன ஆகுது, உள்ள போகுது, அழகா வேர்ப் வெளியே வருது. அப்ப இதான் ஆன்சர். இதை நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல WHன்ற ஒரு வார்த்தை வந்தா எப்படி ஃப்ரேம் அவுட் பண்ணணும். அப்போ அழகா என்ன பண்ணு, WHன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு, ஒய்னு ஒய்ய பிளேஸ் பண்ணதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரவே கூடாது, வேர்பு தான் வரணும். அதனால வேர்பை பிளேஸ் பண்ணி சப்ஜெக்ட் உள்ள தள்ளிட்டேன். ரொம்ப பேசிக் கொஸ்டின். அடுத்து ஆனா இந்த பேசிக் கொஸ்டின் எக்ஸாம் நம்மளுக்கு ஞாபகம் வருமா சார், அதுதான் கேள்விக்குறி. அப்ப இவ்வளவு பெரிய பேசேஜை படிச்சு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேசிக் கிராமர் எக்ஸாம் அந்த பதட்டத்துல தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். இந்த ரூரல் கம்யூனிட்டி இது ரொம்ப ஈஸியானதுதான். இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அர்பன் கொடுத்துருக்கோம். அர்பன்ற ஒரு வார்த்தை பேசேஜ்ல கிடையவே கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏ தப்பு, ஏ இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. இது ரெண்டுத்துலயும் பாரு பி இருக்கு. அவ பி நீ படிக்காத, ஒண்ணு சி படி இல்ல டி படி. அழகா சிடிய படிச்சு பார்த்தோம்னா உனக்கு தெரிஞ்சிடும். சரியா? டிஜிட்டல் சென்ட்ரலைஸ் மட்டும் பண்றாங்க, கிடையவே கிடையாது. அது பேசேஜ்ல வலியுறுத்தி இருந்தாலும் ஃபுல்லா வலியுறுத்தல. அப்ப இது என்னது, இது தப்புன்னு அழகா போட்டுட்டு டிஏ கரெக்ட்னு போடலாம். டி அப்படியே இருக்கும் பாரு, வரி மாறாம இருக்கும். அழகா என்ன பண்ணலாம், நீ டிஏ ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பேசேஜை பொறுத்த வரைக்கும் நீ போடுறதுதான் எக்ஸாம்பிள் போயிடுச்சு. சரியா? அடுத்து இது எது கரெக்ட், asked to rectify the mistake, clarified the mistake, அதுக்கப்புறம் correct the mistake அப்படிலாம் போடக்கூடாது. கேட்டிருக்கிறது என்ன, சுச்சுவேஷனுக்கு ஏற்ப என்ன வார்த்தை கரெக்டா சூட்டபிள் வார்த்தை இங்க போடணும். அப்ப கொஸ்டினை படிக்கும் போது அது என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த வார்த்தையை தான் நீ போடணும். கிளாரிஃபைடு த கொஸ்டினை நம்ம கிளாரிஃபை பண்றப்பான்னு சொல்லக்கூடாது, கொஸ்டினை உனக்கு ரெக்டிஃபை பண்ணி தரப்பான்னு சொல்லணும். சரியா? ரெண்டு வார்த்தைக்கு மீனிங் வேற வேற. இது பேசிக் தான். அடுத்து இதை வருங்க, இதுவும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஒரே இதுல கிரியேட்டிவிட்டிவா இருந்தா என்ன சார், இதெல்லாம் எங்க சார் படிக்கிறது, ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன் கீழே வரும். இது நீ தான் படிச்சுக்கணும். பேசிக் தான். போத் மேல் அண்ட் ஃபீமேல்னா எட்ரோ வரும், அதனால எமோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதை தான் போடணும். சரியா? அடுத்து இதை பாரு, இந்த கேள்வி பாரு, 62 பாரு. 62ல இது நெகட்டிவ் வார்த்தை என்ன, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தெரிஞ்சா போதும். இன்கான்சிக்யூட்டிவ், அப்ப ப்ரிஃபிக்ஸ் தெரிஞ்சா இன்னு போட்டுருவேன், இங்க டிஸ் போட்டுருவோம், அவ்வளவுதான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான். சரியா? அப்ப இது ப்ரிஃபிக்ஸ் ரெண்டும் அதுக்கேற்ற மாதிரி போடணும். இருக்குன்னா இல்லைன்னு இல்லையா, அந்த மாதிரி. இது நம்ம சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல தான் என்ன பண்ணணும், இதை ஹேண்டில் பண்ணணும். அப்ரிவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐன்னு வந்துருச்சு. ஒன்னு இன்டர்நேஷனல் இருக்கலாம், இல்ல இன்டர் கவர்னல் இருக்கலாம். அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு எக்ஸாம் எல்லாம் கரெக்டா போடணும். சரியா? இது பேசிக் தான். சினோனிம்ஸ் வா. இந்த சினோனிம்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. இந்த சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. கடைசியும் நம்மளுக்கு தெரியும், சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்ப லாஸ்ட்டுக்கு ரெண்டு இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இதான் ஆன்சர். சார் இது எக்ஸாம் மேல ஞாபகம் வரலையே, எக்ஸாம் மேல உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தான் ஞாபகம் வராது. உட்காந்து பொறுமையா உட்காந்து யோசிச்சாதான் ஞாபகம் வரும். அந்த பொறுமையா உட்காந்து நம்ம எக்ஸாம் மேல யோசிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் இருக்கணும்னா டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துட போறான், எதனா ஒண்ணு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வச்சு ஆன்சரை போட்டுடலாம். மிச்சம் எல்லாமே தெரியணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? சரியா? ஒண்ணு தெரிஞ்சா போதும், அழகா அடிச்சிடலாம். அடுத்து இங்க பாருங்க, இது ஸ்கூல் புக். நீங்க எல்லாரும் கேட்கலாம், சார் இத நான் வச்சிருக்கக்கூடிய புக்ல இந்த ஆத்தரை பத்தி ஒரு விஷயமும் கொடுக்கலையே. நியூ டெஸ்ட் புக்ல இந்த ஆத்தரை பத்தி ஒரு 5 லைன்ல அழகா பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டான். இப்ப கூட ஒண்ணும் இல்லை, என்ன பண்ணு போய் 10th புக்கை ஓபன் பண்ணி அழகா படிச்சுக்கும். சரியா? ஒரு வீடு அமைதியாக இருக்கு, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒரு பேய் கதை மாதிரி இருக்கும் அந்த லெசனுக்குள்ள இருக்கு. சரியா? இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எது கரெக்ட்னு கேட்கறேன். சரியா? கரெக்ட் பாத்தீங்கன்னா 2, 3 தான் கரெக்ட்.
அந்த வீடு வந்து அட் டே டைம்ல தான் வந்து என்னவா இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கு. நைட் டைம்ல தான் வாழுது. பேய் கதை இல்லையா இது? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்ப இது வராது, இது வராது, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சர். அப்ப 3 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. அப்ப 3 நீ படிக்கவே தேவையில்ல. 2வது மட்டும் படிச்சு பார்த்தோம்னா போதுமானது. ஆத்தர் என்ன பண்ணாங்க, எப்படியாவது வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தாங்க. அப்ப அது கரெக்ட். அப்ப 2, 3 மட்டும் போட்டா போதும். அடுத்து இது ஒரு பேசேஜ். பேசேஜ படிக்கிறோம், அதற்கான மீனிங்க பாக்குறோம். இங்க அழகா சொல்லிட்டேன். இருக்குன்னா இல்ல, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்பயும் தப்பு. அப்ப ஏ தப்பு, ஏ இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு, இதெல்லாம் கிடையாது. அப்ப ஆன்சர் இதுதான், அவ்வளவுதான். அங்க இன்க்ரீஸ் தானே கொடுத்துருங்க, அப்ப இங்க இன்க்ரீஸ் தானே வரணும். இங்க டிக்ரீஸ் வந்து இருக்கு. சார் இவ்வளவு ஈஸியா இருக்கே சார், இவ்வளவு பேசேஜ் எல்லாம் ஈஸி தான்ப்பா. பேசேஜை பொறுத்த வரைக்கும் பேசேஜ் எல்லாமே ஈஸி தான். சரியா? அடுத்து பாருங்க, ஃபார்மல் லெட்டர்ல எது வராது? ஃபார்மல் லெட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எமோஜியும் நம்ம பயன்படுத்தப்பட்ட பொம்மையும் பயன்படுத்த மாட்டோம். இதுவும் நான் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியும் நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல நான் கேட்ட கேள்வி. இதெல்லாம் அப்படியே வந்திருக்கு, வரி மாறாம அப்படியே. இதை கூட டெஸ்ட் எழுதிட்டு பசங்க கேட்டாங்க, சார் எமோஜிஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்களா, எக்ஸ்பிரஷன் ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்றோம், பொம்மை போடுறோமே நம்ம, அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் எப்ப லெட்டர்ல பயன்படுத்த போறோம்? அப்போ ஆன்சர் சி தான் தப்பு. பார்த்தாவே தெரியுது. அழகா சிய போட வேண்டியதுதான். அடுத்து பாருங்க, இன்ஃபினிட்டிவ் எல்லாருக்குமே தெரியும். 2ஓட verb வந்திருக்கு. அப்ப இதான் இன்ஃபினிட்டிவ். அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. பேசிக் கொஸ்டின். அடுத்து பாருங்க, அடுத்து 69 பாருங்க. அண்டர்லைன்மெண்ட் இருக்க வார்த்தை என்னது? நான் உனக்கு சொல்லிட்டேன். ஐஎன்ஜி வந்திருக்கு, இடி வந்திருக்கு, பார்ட்டிசிபேட் போட்டுடலாமே சார். நீங்க சார் காம்பவுண்ட் ஜெரண்ட்ற வார்த்தைய மென்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்க. இது ரெண்டும் காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்ட்ல ஜெரண்ட்டும் வரும் இல்லையா? ஜெரண்ட் பிளஸ் வேர்பும் வரும் இல்லையா? அட்வர்பும் வரும் இல்லையா? அதனால காம்பவுண்ட் ஜெரண்ட் இப்படி போடணும். இல்லைன்னா ஜெரண்ட் பிடிச்சிருக்கோம், இன்ஃபினிட்டிவ் பிடிச்சிருக்கோம், பார்ட்டிசிபேட் பிடிச்சிருக்கோம். இதுதான் வித்தியாசமா இருக்கணும் போடலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? காம்பவுண்ட் ஜெரண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்து பாருங்க, இது தெரியும். பேக்கிங்ன்றதா என்னது? பார்ட்டிசிபேட் வார்த்தை, வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்ப இதான் ஆன்சர். இதுல ஈஸி. கொஸ்டின் டாக் இது நம்ம மன ஆறுதலுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. இதெல்லாம் வந்து மன ஆறுதல். இவ்வளவு நேரம் கஷ்டமா எழுதுனீங்களா, கொஞ்சமாவது ஈஸியா கேட்கலான்னு கேட்டு வச்சிருக்கான். லெட்ஸ்ன்னு வந்தாவே ஷால்வி, கண்ணை மூட்டை அடிப்போம். கண்ணை மூட்டை இது போட்டா இதான் போடுவோம், வேற எதுவும் போடுறது கிடையாது. அதனால லெட்ஸ்ன்னு வந்து என்ன பண்ணிருக்கோம், ஷால்வியே நம்ம போடுவோம். இதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்கான். அந்த 3 கொஸ்டின் பேசேஜை படிச்சு புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? இது ஒண்ணும் கிடையாது. இந்த 2 கொஸ்டின் ஒத்துங்க. 74 கொண்டு வாங்க. 74 பாருங்க, ஸ்ட்ரீம் லைன். இந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன? அப்போ இந்த வார்த்தைக்கான மீனிங் நீ போடக்கூடாது எப்பவுமே. பேசேஜ்ல அந்த வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையில இங்க கொடுத்திருக்க மீனிங் நீ போட்டு பார்த்தா பொருள் தரணும். அப்ப என்னது? சிம்பிளிட்டியா இருக்கக்கூடிய மக்களை குறிக்குது. அதனால நீ இதான் போடணும். சரியா? அடுத்து பாருங்க, இங்க பாரு, இந்த கேள்விலாம் ரொம்ப கல்வி. யூ ஆர் நியூலி அப்பாயிண்டட் சிவில் சர்வெண்ட் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். டிபார்ட்மெண்ட் ஒரு புது சிவில் சர்வெண்ட சேர்ந்துட்ட, நீ என்ன பண்ணுவ? அப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் என்ன பண்ணுவேன்? கிளைமேட் மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணுவியா? அதாவது தவறுதலா பயன்படுத்துவியா? பயன்படுத்த மாட்டேன். அப்ப ஏ வந்து கிடையாது. ஏ இங்க இருக்கு, தூக்கிடு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஒண்ணு இந்த 3த்துல ஏதாவது இருக்கணும். அடுத்த ஆப்ஷன் படி, டு ரைஸ் த பப்ளிக் அவேர்னஸ். பப்ளிக் அவேர்னஸ் பண்றது உங்க வேலையே. கரெக்ட் தானே? அப்ப பி இருக்கு, பி இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இது 2த்துல ஏதோ ஒன்று ஆன்சர். அதை மட்டும் கரெக்டா பார்த்து போட்டா போதுமானது. இப்ப அழகா படிக்கணும். பேசேஜ்ல நீ என்னவா இருந்தா என்ன பண்ணுவாதான் கொஸ்டின். சரியா? அடுத்து பாருங்க, idioms and phrases. இது என்ன பண்ணாலும் இந்த கேள்வியில எங்க இருந்து சார் கேட்டிருக்கான்னு கேட்டா எவனுக்குமே தெரியாது இந்த கேள்வி. ஆனா சிலதுல 2 விஷயம் வந்து ப்ரீவியஸ் எஸ்எஸ்சி ஓடது பேஸா இருக்கு. சரியா? இது 2த்துல இதுல இன்கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க. 2வதும் 4வதும் தான் தப்பு. சரியா? 2வதும் 4வதும் தான் தப்பு. எப்படி சார் 4வது 2வது 4வது தப்புன்றீங்க? நான் தான் உனக்கு தெளிவா சொல்றேன். எது உனக்கு வித்தியாசமா வேறுபடுதோ, எது கொஸ்டின்ல இருக்குதுல நீளமா இருக்கோ அதுதான் தப்பு. தைரியமா போடணும். எக்ஸாம் ஹால்ல மெயினான விஷயம். 100 கொஸ்டின்ல 70 கொஸ்டின் உனக்கு தெரியுது, 30 கொஸ்டின் உனக்கு தெரியலன்னா நான் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் வச்சுதான் நீ போடணும். சரியா? இப்ப கொடுத்துருக்கக்கூடியதுலயே டு பிளேம் ஈச் அதர் பெருசா இருக்கு. அப்ப ஒண்ணு இது தப்பா இருக்கு, அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. நீ அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டுருக்கணும். சரியா? இதுக்கு ஆன்சர் 2, 4. அடுத்து போங்க, சி ஃபீவர். அந்த சி ஃபீவர் லெசன்ல இருந்து உனக்கு சவுண்ட் இமேஜஸ் வரக்கூடியது என்னன்னு கேக்குறாங்க. அழகா இது லெசனுக்குள்ள இருக்கக்கூடியது.
கத்துறது, பறவை கத்துறது, சரியா? அப்ப அது சவுண்டு கேட்கும். அப்ப ரெண்டு ரெண்டு இங்க இருக்கு, இங்க இருக்கு, இது ரெண்டும் கிடையாது, அடிச்சிரு. அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு ஆன்சர். அப்போ இது ரெண்டுத்துல 4வது ஒண்ணு மட்டும் பார்த்தா இல்ல 6வது ஒண்ணு மட்டும் பார்த்தா போதும். 4வது ரன்னிங் டைடு, அலைகளின் வரக்கூடிய சவுண்ட் ஒண்ணு கேட்கும் இல்லையா? அப்ப இதுவும் இருக்கு. அப்ப 4வது இருக்கிறதா இது கரெக்ட். புரியுதா? பேசிக் தான் இது. அடுத்து கீழே வாங்க. சிரனம்ஸ் ஆண்டனம்ஸ், இது நம்ம எது பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. லாஸ்டா வந்து லிசனிங் வரும். அதனால இது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. அப்ப லாஸ்ட் ஒனுக்கு 2ன்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இது மட்டும் ஆன்சர். எப்பவுமே மீனிங்கை பொறுத்த வரைக்கும், மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார் இல்ல லாஸ்ட் பார் ஆன்சர் என்ன ஆயிடும், டக்குன்னு கிடைச்சிடும், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து போங்க. மீனிங் எல்லாம் நம்ம படிக்கிறதா பேசேஜஸ், வழக்கம் போல சொல்றதுதான் பேசேஜஸ். அதை படிக்கிறோம், அதுக்குள்ள இருக்க மீனிங்கை பாக்குறோம். நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. சார் எப்ப பார்த்தாலும் ஏவே தப்பா கொடுக்குறானே, எல்லாத்துலயும் ஏதான் தப்பா கொடுப்பான். அப்ப ஏ தப்பு. ஏ இங்க இருக்கு எடுத்துரு, ஏ இங்க இருக்கு எடுத்துரு. அப்போ ஒண்ணு இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு ஆன்சர். இது ரெண்டுத்துலயும் பாரு, உனக்கு என்ன இருக்குன்றது அழகா தெரிஞ்சிடும். உனக்கு டி இருக்கு, அப்ப டி கரெக்ட் தான். ஒண்ணு பியோ சியோ அதை மட்டும் படிச்சு பார்த்தா போதும். அழகா பேசேஜ் படிச்சுட்டு பியோ சியோ அதை மட்டும் படிச்சு பார்த்தா போதும், உனக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் உனக்கு கிடைச்சிடும். சரியா? அடுத்து போங்க. பேசேஜஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதா 80வது. இது ஒன்னும் கேள்வி இல்லை. என்ன கேள்வி? தண்ணி இருக்கு, தண்ணிய பத்த வைக்கிறோம், தண்ணி கொதிக்குது, தண்ணி ஆவியா போகுது, திரும்ப தண்ணி அமைதியா இருக்கு, தண்ணி என்ன ஆகும், வேப்பரானதுக்கு அப்புறம் திரும்ப வாட்டரா டிராப்ஸா மாறும். அதை அப்படியே கொடுத்துட்டு இதுல நாங்க 4 கொடுத்துருக்கோம், அதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்கோம். பார்த்தாவே தெரியும், சும்மா இது படிச்சா தெரிஞ்சிடும். சரியா? அப்ப ஆன்சர் இதுக்கு பியும் சியும். அடுத்து போங்க. அடுத்து பாருங்க, எது கரெக்டானது. இது ரொம்ப பேசிக் தான். இதுதான் இப்பதான் நான் சொன்னேன், சப்ஜெக்ட் வேர்பு அப்படி வரணும். அப்ப இஸ் தூக்கி முன்னாடி போடு. அப்ப என்னது, இஸ் தூக்கி பின்னாடி போட்டு ஷீ தூக்கி முன்னாடி போடு. ஷீ இஸ், அவ்வளவுதான். மிச்சவாதி அப்படி எழுத வேண்டியதுதான். இது பேசிக். இதெல்லாம் நம்ம மன ஆறுதலுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் தி சென்டென்ஸ் இன்டு நெகட்டிவா மாத்தணும். நீ நெகட்டிவா மாத்தணும். அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ப் எங்க இருக்கோ அது பக்கத்துல நெகட்டிவா போடணும். இஸ் நாட். அப்ப இதுதான் ஒண்ணு, இது இல்ல இதுல இருக்கும். அப்ப ரெண்டுத்த படிச்சு பாரு. படிச்சு பார்த்துட்டு எது கரெக்டா இருக்கும், மீனிங் தெரியுது, அதை போட்டா போதும். சரியா? ஆன்சர் ஏ. அதுக்கடுத்து பாருங்க, இதுல வந்து கன்வெர்ட் என்னவா மாத்தணும், எக்ஸ்க்ளமரேட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும். கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்துல எக்ஸ்க்ளமரேட்டிவா மாத்தணும். எப்பவுமே ஒரு விஷயத்த மாத்தும் போது எக்ஸ்க்ளமரேட்டிவ் ஆச்சரியமாகவும் பெருமையாக தான் சொல்லணும். ஐ விஷயம் தான் அடிக்கடி பயன்படுத்துவாங்க, அதனால ஐ விஷயம் இருக்கு, அது தான் கரெக்ட். சரியா? அடுத்து போங்க. இது சொல்லிட்டேன். பறவை என்னது, பறக்கின்றது. the birds are flying கண்டினியூல இருக்கு, அத கண்டினியூஸ் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இது லெட்டர். இந்த மாதிரி கேள்விலாம் இதுதான் சொன்னேன், வித்தியாசமா என்ன இருக்கோ அதை தான் நீ போடணும். பெருசாவோ ஆழமாவோ யோசிக்க கூடாது. அப்போ இந்த கொஸ்டினை பாரு, லிட்ரேசி படிச்சிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ன்ற வார்த்தையை படிச்சிருக்கோம், மிஷின்சரி டிரான்ஸ்லேஷன் வார்த்தையை படிச்சிருக்கோம். இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கு, அதனால இதைதான் நீ போடணும். சார் இந்த மாதிரி கேள்வி எங்க இருந்து சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? எதுவும் பண்ண முடியாது, எக்ஸாமாலதான் நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய வேலை. அப்போ உனக்கு ஒரு 100 கொஸ்டின்ல ஒரு 70 கொஸ்டின் உனக்கு நல்லா தெரியும். 30 கேள்வி எக்ஸாம் நீ பார்க்கணும் எப்பவுமே. சரியா? ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன, பேசிக் தான், பார்த்தாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன்னே படிது, டு நாட் என்னது, இண்டிகுலேட் மீ, என்ன இது பண்ணாத, தூண்டுதல் பண்ணாதான்னு சொல்லுவாங்க இல்லையா, தூண்டி விடாதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சரியா? பேசிக்கானதுதான். இதுவும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை ஃபுல்லா கொடுத்துட்டு இதுக்கான மீனிங் இது. அப்ப இதுவும் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டா படிச்சாதான் போட முடியும். இதுவும் சிரனம்ஸ், இதுக்கும் மீனிங் என்ன பண்ணும். இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஏதாவது தூக்கி நீங்க போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரியா? ஏதாவது போட்டு தூக்கி பார்த்தோன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த வார்த்தையை போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா என்ன தரும், மீனிங் கொடுக்கும். அடுத்து 89வது பாருங்க, இது இருந்து ஆண்டனம்ஸ். இவ்வளவு நாள் சிரனம்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தா இப்ப நம்மளுக்கு என்ன கேட்கறான், ஆண்டனம்ஸ் கேட்கறான். அப்போ இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன, இது ரொம்ப ஈஸியா இருந்ததுப்பா. அழகா இந்த வார்த்தையை தூக்கி அங்க போட்டு சென்டென்ஸை படிச்சு பார்த்தா மீனிங் தெரியுது. நம்மளுக்கு இந்த வார்த்தை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பான், அதனால நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்போம். அழகா இந்த வார்த்தையை தூக்கி போட்டா அதுக்கான மீனிங் தெரியுது. இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாம் டென்டேட்டிவ்க்கு டிஎன்பிசி என்னைக்கு கொடுப்பானு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம கொடுத்து மேக்சிமம் ஒரு 95% கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சார் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் இது நான் பார்த்ததே இல்லையே சார், எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் வார்த்தைகள் தான், யாரும் படிக்கல, நம்ம இன்னும் ஆய்வு பண்ணி படிக்கணும் நம்ம, அவ்வளவுதான். சரியா? ஃபியூச்சர் ப்ரூஃபிங் எது குறிக்குது, அழகா பார்த்தா தெரியும். ஃபியூச்சர் ப்ரூஃபிங்ல மார்க்கெட்டிங் சேஞ்சஸை பத்தி தான் குறிக்குது. இதெல்லாம் ஜென்ரலா நம்ம அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்.
ஃபியூச்சர்ஸ் எதை நோக்கி நோக்குது? மார்க்கெட்டிங் சேஞ்சஸ் பத்தி நோக்குது. அப்ப என்ன பண்ணணும்? நீ அழகா படிச்சு பார்த்து இந்த வார்த்தையை போடணும். சார் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல எங்க சார் படிக்கிறது? எங்கேயும் படிக்க முடியாது. அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு டிராமட்டிக்கலோ இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தனா அதுல கொடுத்துருப்பான் அந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் பார்த்தா தான் நீ எல்லாம் படிக்க முடியும். அடுத்து கீழே வாங்க. சொல்லிட்டேன் படிக்கிற எது வார்த்தை வித்தியாசமா இருக்கு, எலெக்ஷன் படிச்சிருக்கும் சரியா, இது படிச்சிருக்கும் இது படிச்சிருக்கும், இந்த வார்த்தை இருக்குது வித்தியாசமா இருக்கு அதை போடு. என்ன வார்த்தை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் நீ அதை போட்டா போதுமானது. அப்ப இந்த பேசேஜை படிக்கணும், அந்த பேசேஜ் கரெக்டா பொருந்தக்கூடிய வார்த்தையை போடணும். அதுதான் கேள்வி. எப்படியோ அந்த ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்க போது, மிச்சம் எல்லாம் நம்மளுக்கு படிச்ச வார்த்தையா இருக்க போது, படிக்காத வார்த்தை என்ன வித்தியாசமா இருக்கோ அதை போடு தைரியமா. சரியா? அடுத்து பாருங்க, இது நம்மளுக்கு தெரியும். எம்ஏ அப்படின்னா மதர், பிஏல ஆரம்பிச்சா என்னது? பேரண்ட், ஃபாதர். அப்ப எம்ஏல ஆரம்பிச்சது மதரோட விஷயத்துக்குரியது, அதெல்லாம் மதர் ஆன்சர். இது பேசிக் கேள்வி. சரியா? இது பேசிக் தான். அடுத்து வாங்க. பேசேஜ படிக்கிறோம், அந்த பேசேஜ படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம என்ன பண்றோம்? மேட்ச் கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்சை போகணும். இப்ப பேசேஜ படிச்சிருப்பீங்க நீங்க, நான் உங்க ஆன்சர் செட் மட்டும் ஷோட் பண்றேன். இந்த பேசேஜ் நோத்துங்க இப்படிவாங்க. இங்க பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த பேசேஜ படிச்சுட்டு அதுல வேணும் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் அதை பத்தி பார்க்கணும். அழகா பார்த்தா இன்க்ரீசிங் கார்பன் அப்சர்வேஷன் மேலேயே கொடுத்துருப்பான். ரொம்ப மொக்கையான கொஸ்டின். அந்த பேசேஜ்ல இது அப்படியே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துருப்பான். ஒரு ஃபுல் ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும், ஒரு ஃபுல் ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் அதை படிச்சு அழகா மேட்ச் பண்ணா போதுமானது. புரியுதுல? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அடுத்து போங்க. இதெல்லாம் ஜெனரல் கேள்வி தான் பார்த்தலாம். அதான் ஜெனரல் கேள்வி. இதுல என்ன சார் கரெக்ட்? இதுல என்ன சார் கரெக்ட்? பாசிவ் வாய்ஸுக்கு மாத்துங்கன்றாங்களே. நம்ம எப்பவுமே பாசிவ் வாய்ஸுக்கு மாத்தும் போது பை பயன்படுத்துவோமே. அப்ப பை இங்க இருக்கு, அப்ப இது கரெக்ட். அப்ப பி கரெக்ட். அப்ப பி ஆப்ஷன் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இது வராது, இது அடிச்சுது. அடுத்து பாரு, டி பாரு, யூ வில் பி given a ticket by பை வந்திருக்கீங்க. அப்ப பை வந்திருக்கு, அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப இது ரெண்டுத்தையும் போட வேண்டியதுதான். பாசிவ் வாய்ஸா பை வரும், இங்க ரெண்டு இருக்கு, அதை மட்டும் போட்ட வேண்டியதுதான். சரியா? அடுத்து வாங்க. இது ரொம்ப ஈஸி. இதுவும் நம்ம மன ஆறுதலுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. கொஸ்டின் மார்க், இன்ட்ராகேட்டிவ், ஐபன் மார்க் வந்து எக்ஸ்க்ளமேட்டிவ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இன்ட்ராகேட்டிவ். அழகா மேட்ச் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து போங்க. எது இன்கரெக்ட்னு கேக்குறாங்கப்பா. எது இன்கரெக்ட்? கொடுத்துருக்க கூடியதுல 4வது ஒண்ணு மட்டும் தான் இன்கரெக்ட். ஏன்னு பார்த்தனா ஏர்ன்சிங் சோ மச் மணி, அந்த வார்த்தை தப்பு. அப்ப என்னது? இது முழுவதும் தப்பு. 4வது ஒண்ணு மட்டும் தப்பு. இதெல்லாம் லெசனுக்குள்ள படிக்கக்கூடியது. சரியா? அடுத்து வாங்க. இது லெசன் தான் பாயுதும். இதுவும் லெசன் தான். மித்தாலி துரைராஜுக்கு இதுவும் லெசன் தான். இதுல வந்து எது தப்புன்னு கேக்குறாங்க. இன்கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க. நீ அப்ப கொஸ்டினை பார்த்தனா தெரியும் எது தப்புன்னு. 4வது ஒண்ணு பாரு. 4வது பாரு, டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட்டர்னு அவ்வளவுதான் சொல்றோம். சரியா? அப்போ 4வது கரெக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப 4வது கரெக்ட்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. அப்ப ஏலியோ பிலியோ தான் ஆன்சர் இருக்க போகுது. அப்ப மிச்சர் கூடிய படிச்சு பார்த்தோம்னா நீ அழகா போட்டுடலாம். சரியா? அப்ப மிச்சர் கூடியெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா அழகா அடிச்சிடலாம் ஆன்சர். சரியா? அடுத்து போங்க. ஃபைண்ட் அவுட் த ஆன்சர், fill in the blanks ஃபில் பண்ணுங்க. யூ வாண்ட் டு see him, யூ வாண்ட் டு see him என்னது இது? அப்ப கொஸ்டின் மார்க்ல வந்திருக்கு. இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்? கொஸ்டின் மார்க்கே போட்டா ஃபில் பண்ண முடியாது. அதற்கான ஆன்சர் கொடுத்துதான் ஃபில் பண்ண முடியும். அப்ப ஆன்சர் அவுட் ஆஃப் த கொஸ்டின். நீ கொடுத்துருக்கக்கூடிய 100 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், நம்மளால சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணா, இதுல சொல்லுவோம் அவுட் ஆஃப் த கொஸ்டின் போட்டு என்ன பண்ணா ஐபோன் மார்க் போட வேண்டியதுதான். இப்ப அடுத்து கேள்வி வாங்க. will you tell me who is there? கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்போ ஒண்ணு டைரக்ட் கொஸ்டினா இருக்கணும், இன்டைரக்ட் கொஸ்டினா இருக்கணும். மறைமுகமா தான் நம்ம கேட்கறோம். டைரக்ட் கொஸ்டினா எஸ் ஆர்னு சொல்லிட போறோம். நீ சாப்பிட்டியாப்பா? இல்ல. நீ சாப்பிட்டியா? கிடையாது. அப்ப ஏதாவது டைரக்ட் கொஸ்டின். அப்ப மறைமுகமா நீ யாரு, நீ எப்படி இருக்க, அவன் எங்க இருந்து வரான்னு கேட்டா இன்டைரக்ட் கொஸ்டின். அப்ப இது படிச்சது தெரியுது இன்டைரக்ட் கொஸ்டின். சரியா? கடைசி கேள்வி பாருங்க. இத படிக்கிறோம், இத படிச்சுட்டு என்ன ஆகுது? ஒரு மெசேஜ் படிக்கிற, படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றத ரொம்ப மறைச்சு மூடிய வைக்கிற, நீ என்ன ஆயிட்டேன்னு அர்த்தம்? ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்ட. அதனாலதான் ஒரு மெசேஜ் போன்ல படிக்கிற, படிச்சு என்ன பண்ற, ஷட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு மூடுற தெரியுமா? எப்போ டென்ஷனா இருக்கும்போது பண்ணுவேன். ஏதோ ஒரு விஷயத்துல டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். அப்ப என்னது? அந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுல என்னட்ட டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன்னு தான் போடணும். புரியுதா? ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டு நீ ஆர்வத்தோட கீழே வச்சுட்டு மூடுற அப்படின்னா சந்தோஷமான விஷயத்த அப்படி பண்ண மாட்டியே. ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் விஷயமா இருந்துச்சுன்னா தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு கீழே போடுவேன். அதனால டிசப்பாயின்மெண்ட். அப்போ நம்ம ஒரு 100 கொஸ்டின்ல என்னென்னலாம் கீ கொடுத்துருக்கேன், அதுக்கு என்னென்ன கீழே லைட்டா மாறும்னு சொல்லியிருக்கேன். இந்த 100 கொஸ்டின்க்கும் ஆன்சர் அழகா நீ பார்த்து வச்சுக்கோ. நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணுவோம், வேற ஒரு கேள்விகளை பார்ப்போம்.
ஆன்சர் கீ அபிஷியலா வர வரைக்கும் நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ணு. அதுல இருக்கக்கூடியதை உன்னோட புக்லெட்ல கரெக்டா மார்க் பண்ணிக்க. சரியா? அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.